வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நெறைய பேர் நேத்து ஓவரால் ரேங்க் பிரெடிக்ஷன் போட்டிருந்தோம். ஜெனரல் கேட்டகரீஸ்ல பாத்தீங்கன்னா, நெறைய பேர் பிஎஸ்டிஎம்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, பிஎஸ்டிஎம்க்கு நம்ம ரேங்க் பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் கட் ஆஃப் நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல நம்ம எவ்வளவு கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 78 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்க 143 பிளஸ் ஆர் மைனஸ் 1 சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது 2 வரைக்கும் கூட போலாம். பட் இதுக்கு கீழ போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் கிடையாது. நீங்க மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் 142க்கு கீழ போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் கிடையாது. அதிகமா ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரிங்களா? அதுவே நீங்க ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மா இருந்தீங்கன்னா 33 வேக்கன்சிஸ் இருக்குது ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்க்கு. நீங்க ஒரு 142 பிளஸ் மைனஸ் 1க்குள்ள இருந்தீங்க கட் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு பாத்தீங்கன்னா 59 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்க 141 பிளஸ் மைனஸ் 1 வரைக்கும் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? இது மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 அதுக்கு மேலயோ கீழயோ போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. சரிங்களா? அந்த பிளஸ் மைனஸ்ல. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல பாத்தீங்கன்னா 27 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்க ஒரு 140 பிளஸ் மைனஸ் 1 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது ஜாப். எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 46 வேக்கன்சி. அவங்க 140 பிளஸ் மைனஸ் 1 வரைக்கும் எடுத்திருந்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. எம்பிசி உமனுக்கு பாத்தீங்கன்னா 19 வேக்கன்சிஸ் இருக்குது. 139 பிளஸ் மைனஸ் 1 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு 36 வேக்கன்சிஸ் இருக்குது. 139 பிளஸ் மைனஸ் 1 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் மேக்ஸிமம் இருக்குது. சரிங்களா? 95% வரைக்கும் நம்பலாம். நீங்க 139 பிளஸ் மைனஸ் 1 நம்ம சொல்ற கட் ஆஃப்ல நீங்க 99% நம்பிக்கையோட இருக்கலாம். வேலை கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா 15 வேக்கன்சிஸ் இருக்குது. 138 பிளஸ் மைனஸ் 1. அடுத்ததா பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா 10 வேக்கன்சி. நீங்க 136 பிளஸ் மைனஸ் 1 இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 3 வேக்கன்சி. 135 பிளஸ் மைனஸ் 1. ஏன் உமன் அண்ட் ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 1 மார்க் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கவுன்சிலிங்ல நீங்க உமனா இருந்தாலும் ஜெனரலுக்கான வேகன்சி எடுத்துட்டு போயிடலாம். இப்ப நீங்க உமனா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விமன் வேகன்சி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதனால தான் 2 பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அவ்வளவு ஒண்ணும் பெருசா வேரியேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம் வேகன்சி ரொம்ப கம்மி. அதனால அப்ராக்சிமேட்டா எவ்வளவு எடுத்தா கிடைக்கும் அப்படிங்கறத போட்டிருக்கிறோம். 7 வேகன்சி அப்ராக்சிமேட்டா நீங்க 132 பிளஸ் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு அதே மாதிரி தான் 132 பிளஸ். ஏன்னா கம்மியான வேகன்சி இருக்கிறப்போ நம்ம கால்குலேட் பண்றது டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எஸ்டிஜி பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா நீங்க 130 பிளஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் அதாவது மொத்தமா நீங்க குரூப் 2A கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றப்போ ஓவராலா இது கிடைக்கிறதுக்கு. அடுத்ததா லெவல் 11 அண்ட் எபோ நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருந்தா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 28 வேகன்சி இருக்குது. நீங்க 148 பிளஸ் மைனஸ் 1 அந்த ரேஞ்சில இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்குது. 147 பிளஸ் மைனஸ் 1 கண்டிப்பா நீங்க எடுத்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 11 அண்ட் எபோல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா 24 வேகன்சி இருக்குது. நீங்க 144 பிளஸ் மைனஸ் 1 எடுத்தீங்கன்னா 11 அண்ட் எபோ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு பாத்தீங்கன்னா 143 பிளஸ் மைனஸ் 1 எடுத்திருந்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12 வேகன்சி இருக்குது. எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. அதுலயே நீங்க 144 பிளஸ் மைனஸ் 1 எடுத்திருந்தா மட்டும்தான் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல நீங்க லெவல் 11 அண்ட் எபோ வேகன்சிஸ் எடுக்க முடியும். எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு 8 வேகன்சி இருக்குது. அது நீங்க 143 ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இருக்கிற வேகன்சிஸ் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் கிளியர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 15 வேகன்சிஸ் இருக்குது. நீங்க லெவல் 11 அண்ட் எபோ எடுக்கணும்னா நீங்க 141 பிளஸ் மைனஸ் 1 எடுக்கணும். எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. நீங்க 140 பிளஸ் மைனஸ் 1 எடுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 3 வேகன்சி தான் இருக்குது. நீங்க 140 பிளஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஎம் உமனுக்கும் அதே தான். 140 பிளஸ்ஸா இருந்தீங்கன்னா நீங்க லெவல் அண்ட் எபோல ஈஸியா எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு வேகன்சி அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளவு பேர் 140 பிளஸ் இல்ல 130 பிளஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அவங்க யார் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அப்ராக்சிமேட்லி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம்.
எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. நீங்க 138 பிளஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லயும் வந்துட்டு அதே தான் 138 பிளஸ் ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 140 பிளஸ். எஸ்டில ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன காரணம் தான். ஈஸியா வந்துட்டு நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு 140 பிளஸ்ல இருந்தாங்க அப்படின்னா உங்களோட லெவல் 11 வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் எஸ்டி உமன்லயும் வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்குது. சோ 140 பிளஸ் எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வேகன்சி வந்துட்டு தட்டிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.